வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம நடந்தும் போகலாம், ஆட்டோவிலையும் போகலாம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் அப்படின்ற ஒருத்தரை ஸ்ரீ ரமண மகரிஷியாக மாற்றின ஒரே ஒரு கேள்வின்றது, நான் யார், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிறேன் அப்படின்ற ஒரு கேள்வி தான் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. வாங்க போகலாம் உள்ளார. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமத்தில் உள்ளார நுழையும் போது ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செப்பல்ஸ் அந்த மாதிரிலாம் விடுற இடம் லெஃப்ட் சைடில் இருக்குது. உள்ளார கொஞ்சம் தூரம் போகும்போது அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா காலை மதியம் அப்படின்ற 2 வேளையும் அன்னதானம் போடுவாங்க. இங்கே வந்தோம் அப்படின்னா மனசுக்கு நிம்மதியும் மன அமைதியும் தரும். வாழ்க்கையில் நம்ம எதை தேடி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியும் அமைதியும் தேடி தான் ஓடிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். உள்ளார நுழைஞ்சதுமே கொஞ்சம் தூரத்தில் ரைட் சைடில் ஆஃபீஸ் ரூம், அட்மினிஸ்ட்ரேஷன் ரூம்லாம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு இருக்கும். இந்த லைப்ரரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்மீக புக்ஸ் அண்ட் தென் அவரை பற்றி நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸும் இந்தியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு தேவையான புக்ஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைமிங்கில் என்னென்ன பூஜை நடக்கும் அப்படின்ற ஒரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமம் சார்பாக வச்சுருக்காங்க. 6:45 பூஜை ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு 7 o'clock வரைக்கும் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன ஷெடியூல்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம அதில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார நுழையும் போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கு இல்லையா அந்த ஒரு மண்டபம், இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தாயாரோட சமாதி தான். நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் அவரோட தாயாரோட சமாதி. பார்ப்போம் வாங்க. உள்ளே போகும்போதே அவரோட தாயாரோட சமாதிக்கு போகும்போதே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தியானம் பண்ணுற மாதிரி காவலுக்கு உட்காந்துட்டு இருப்பாரு. அதையும் நம்ம இதில் பார்க்கலாம். அவரோட
வெறும் 5 ரூபா எடுத்துட்டு மதுரையிலிருந்து ட்ரெயினில் திருவண்ணாமலைக்கு வந்திருக்காரு. விழுப்புரத்தில் இறங்கிட்டு 3 ரூபா ட்ரெயினுக்கு சார்ஜ் போயிடுச்சு. மீதி 2 ரூபாயை வச்சுக்கிட்டு அங்கேருந்து நடந்தே வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா மாம்பழம்பட்டு வரைக்கும் பஸ்ஸில் அந்த 2 ரூபாயை கொடுத்து வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கையில் காசு இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருந்த கடுக்கனை விற்று அந்த காசில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அடைந்தார். அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஐயங்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மீதி இருந்த அந்த பணத்தையும் சரி, அந்த அவர் போட்டிருந்த பூனல் அது எல்லாத்தையும் தண்ணியில் வீசிட்டு மொட்டை அடிச்சுட்டு அவர் கட்டியிருந்த துணி எல்லாத்தையுமே அவுத்து போட்டுட்டு ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு அவர் பார்த்தீங்க அப்படின்னா தியானத்தில் அமர்ந்தார். அப்படி அவர் பார்த்தீங்கன்னா விலங்குகள்கிட்டையும் அதிகமாக பேசுவார், விலங்குகளும் அவர்கிட்ட பேசும். அப்படி ஆசையாக அவர் வளர்த்த பசு, மயில், அணில், மான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் சமாதியாக வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்த லட்சுமி அப்படின்ற ஒரு பசு. இவர் பார்த்தீங்கன்னா குரங்குகள் தான் அதிகமாக பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா குரங்குகளுக்குள்ளார சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குரங்கு பார்த்தீங்கன்னா ரமணர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா முறையிடமா இவர் பார்த்தீங்கன்னா அதை தீர்த்து வைப்பாராம் அப்படின்னு மக்களால் சொல்லப்படுற ஒரு உண்மை. இதுதான் அவர் வளர்த்த நாய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்த காக்கை. இது பார்த்தீங்கன்னா புண்ணிய காக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வளர்த்த மான். மான் பார்த்தீங்கன்னா வள்ளிமான் அப்படின்னு அழைக்கப்படுது. அவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலில் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கல்லு தூக்கி வீசியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவர் பயந்துட்டு போயிட்டு பாதாளத்தில் இருக்க ஒரு லிங்கத்துக்கிட்ட தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே ஈரத்தன்மையின் காரணமாக அட்டைப்பூச்சி அப்படின்றது நிறைய ஏறிடுச்சு. இந்த விஷயம் அறிஞ்சு சேஷாத்ரி சுவாமிகள் அவரை மேலே அழைத்துட்டு வர சொன்னார். ஆனால் அவர் உடம்புல ஃபுல்லாக காயமாக இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ காயத்துலேயும் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரோட தியானத்தை கலைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற சொல்லிட்டாங்க அவரோட சீடர்கிட்ட. இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அவரோட சீடர்களோட சமாதி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரோட அவர் பார்த்தீங்கன்னா விலங்குகள்கிட்ட அதிகமாக பழகுனதுனால பார்த்தீங்கன்னா ரமணர் ஆசிரமத்துக்குள்ளாரே ஒரு பெரிய கோஷாலை இருக்குது. இந்த கோஷாலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள், கண்ணுக்குட்டி அப்படின்றது நிறைய இருக்குது. இதுக்கு தேவையான தீவனங்கள், பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே இயற்கையாகவே விளைவிக்கிறாங்க. பின்னாடி பக்கம் நம்ம